very important concept, convolution codes. கன்வல்யூஷன் கோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், அதாவது நாளைக்கு நடத்த போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்றத சொல்லுவேன். சரியா? அதுதான் நிறைய தடவை 16 மார்க்ஸ்ல ஃபுல்லா கேட்டிருக்காங்க. அது கூட அவுட்புட் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. அதுதான் இன்னைக்கு நடத்த போறோம். சரியா? சோ இன்னைக்கு கிளாஸ் ஒழுங்கா கவனி. இந்த அவுட்புட் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போறது வந்து உங்களுக்கு ரொம்ப டஃபா தெரியும். ஆனா செகண்ட் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஸ்டின்ல எந்த மெத்தட்னு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா நீ எந்த மெத்தட்ல வேணா சால்வ் பண்ணலாம். ஏதாவது ஒரு மெத்தட்ல மட்டும் சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கரெக்டா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? ரைட். சோ இப்போ இதை ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி I'll tell you the basics of convolution codes. எப்படி லீனியர் பிளாக் கோட்ஸ்க்கு என்னன்னா என்ன, கேனா என்னன்னு தெரிஞ்சதோ அதே மாதிரி இங்கேயும் உனக்கு என்னன்னா என்ன, கேனா என்னன்னு தெரியணும், கன்ஸ்ட்ரைன் லென்த்னா என்னன்னு தெரியணும், கோட் ரேட்னா என்னன்னு தெரியணும். சரியா? சோ அதனால கிளாஸ் ஒழுங்கா கவனி. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கன்வல்யூஷன் கோட்ஸ்? இப்ப லீனியர் பிளாக் கோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன், உன்னோட மெசேஜ் பிட்டுக்கு செக் பிட்ஸ் ஆட் ஆகி அவுட்புட்ல வெளியே வரும். எத்தனை செக் பிட் மெசேஜ் பிட்ஸ் ஆட் பண்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பிட்ஸ் ஆட் ஆகி வெளியே வரும். அந்த அவுட்புட்ல என்ன இருக்கும், போத் மெசேஜ் பிட்ஸ் அண்ட் சில செக் பிட்ஸ் இருக்கும். அதனாலதான் அது n, k கோட்ஸ் அப்படின்னு சொல்றோம்னு சொன்னேன். சரியா? கன்வல்யூஷன் கோடை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் ஆல்ரெடி செட் இட் இஸ் a binary convolution of இன்புட் பிட்ஸ். சரி, இன்புட் பிட்ஸ் என்ன வருதோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலே கன்வால்வ் ஆகி அதிலே என்ன பண்ணும், மேனிபுலேட் பண்ணி அதோடைய காம்பினேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கோட் வெக்டர் ஜெனரேட் பண்ணும். சரியா? தட் இஸ் கால்ட் கன்வல்யூஷன் கோட்ஸ். ஓகேவா? அதுக்குள்ள இருக்கிற இன்புட்ஸே கன்வால்வ் ஆகி அவுட்புட்டா வெளியே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரு, இப்ப எத்தனை இருக்கு, M1 M2 M3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல M1 இருக்கு, M2 இருக்கு, M3 இருக்கு. X1 அப்படின்ற ஒரு அவுட்புட்டுக்கு மூணுமே கனெக்ட் ஆயிருக்கு. இதுல பாரு M மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு, M2 மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் X2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுத்திருக்க இன்புட்டையே வந்து கம்பைன் பண்ணி அவுட்புட்டா ஜெனரேட் பண்றது தான் என்னது, கன்வல்யூஷன் கோட்ஸ். இட் இஸ் a combination of the various inputs. சரியா? இந்த இன்புட் நம்ம சொன்னும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ லீனியர் பிளாக் கோட்ஸ்க்கும் கன்வல்யூஷன் கோட்ஸ்க்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா மெசேஜ் பிட்ஸ். அங்க வந்து மெசேஜ் பிட்ஸ் நிறைய கொடுத்திருப்ப. சரி, என்ன கொடுத்திருப்ப, M1 M2 M3 அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா கன்வல்யூஷன் கோடை பொறுத்த வரைக்கும் மெசேஜ் பிட் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கோ, மெசேஜ் பிட்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். M மட்டும் தான் மெசேஜ் பிட். சார் அப்ப M1 M2 என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸ் வேல்யூ. ப்ரீவியஸ் வேல்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் ஆகும். இந்த M இருக்குல்ல, அடுத்த பிட் வந்தோடனே இந்த M என்ன ஆகும் அப்படின்னா இங்க போகும். சரியா? M1 மாறிடும். அதுக்கப்புறம் அடுத்த பிட் வரப்ப இங்க போகும். அதுக்கு அடுத்த பிட் வரப்ப அது வெளியே வந்துடும். புரியுதா இல்லையா? இதை வந்து நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். அப்போ கன்வல்யூஷன் கோடை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிட், மெசேஜ் பிட் எத்தனை அப்படின்னு கேட்டா கே வேல்யூ என்னது, கே வேல்யூ என்னது, ஒன்னே ஒண்ணுதான். எல்லா கன்வல்யூஷன் கோட்ஸ்லயுமே மெசேஜ் பிட் ஒன்னே ஒண்ணுதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். M1 M2 M3 M4 கொடுத்துருக்காங்க, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா M வேல்யூ வந்து 4 5 அப்படின்னு போடாத. லீனியர் பிளாக் கோட்ஸ்ல மட்டும்தான் M வேல்யூ 3 4ன்னு இருக்கும். கன்வல்யூஷன் கோட்ஸ்ல M வேல்யூ என்னது, ஒன்னே ஒண்ணுதான். ரைட்டா? இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா n வந்து என்ன பண்ணிருப்பா அப்படின்னா லீனியர் பிளாக் கோட்ஸ்ல மொத்தமா எத்தனை பிட் இருந்துச்சோ அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா n வேல்யூன்னு கொடுத்திருப்ப. ஆனா கன்வல்யூஷன் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனி, எத்தனை அவுட்புட் இருக்கு, இந்த அவுட்புட் எத்தனை வேணா இருக்கலாமா. இங்க 2 இருக்கு, இந்த ப்ராப்ளத்துல இந்த क्वेश्चनல 2 இருக்கு. ஆனா வந்து 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். இப்போ இந்த X1 X2 X3 X4ன்னு சொல்றோமா. சரியா? இததான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. எத்தனை அவுட்புட் பிட்ஸ் இருக்கோ தட் இஸ் n வேல்யூ. அப்ப இங்க எத்தனை n வேல்யூ இருக்கு, n வேல்யூ என்னது 2. மெசேஜ் பிட் எத்தனை 1. சரியா? ஒரு மெசேஜ் பிட் எத்தனை அவுட்புட் பிட்ஸ், 2 அவுட்புட் பிட்ஸ் இருக்கு. புரியுதா? ரைட்டா? இது இல்லாம கன்ஸ்ட்ரைன்ட் லென்த் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் லென்த்? கன்ஸ்ட்ரைன்ட் லென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ். சரியா? ஒரு வேல்யூ, ஒரு இன்புட் நீ கொடுக்கும்போது அது எத்தனை ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றதுதான் என்னது, கன்ஸ்ட்ரைன்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேபிட்டல் கேல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, கேபிட்டல் கேல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இந்த क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் எத்தனை ஷிஃப்ட் ஆகுன்னு பாரு, 3 ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஃபார் M ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்கு. சரியா? இது ஒரு ஷிஃப்ட். அடுத்தது இங்க இருந்து ஒரு ஷிஃப்ட் M1 ஆயிருக்கு. அடுத்து இங்க இருந்து ஒரு ஷிஃப்ட் வந்து M2 ஆயிருக்கு. மொத்தம் எத்தனை ஷிஃப்ட் ஆயிருக்கு, 3 ஷிஃப்ட் ஆயிருக்கு. 4வது ஷிஃப்ட் அது வெளியே போயிடும். சரியா? அப்போ மொத்த ஷிஃப்ட் எத்தனை, it is the number of shifts which happen inside the encoder. encoderல ஒரு மெசேஜ் பிட் எத்தனை ஷிஃப்ட் ஆகுதோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன்ட் லென்த். புரியுதாமா? இதை ஏன் சொல்றேன் அப்படின்றது சம்மு போடும்போது உனக்கு புரியும். ரைட்டா? ரைட். ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்?
ரைட். இப்ப பாரு, கன்வல்யூஷன் கோட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? கோட் ரேட் அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் கோட் ரேட்? கோட் ரேட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, கோட் ரேட் இஸ் நத்திங் பட் k/n. k/n. சரியா? 2 மார்க்ல கேட்பாங்க வாட் இஸ் கோட் ரேட். கோட் ரேட் ஒரு சம்மு கொடுத்துட்டு இந்த சம்முக்கு கோட் ரேட் எது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் கோட் k/n. இப்போ இந்த இடத்துல பாரு, k வேல்யூ என்னது? மெசேஜ் பிட்ஸ். சரியா? அவுட்புட் எத்தனை? 2. எத்தனை அவுட்புட் இருக்கு? x1 x2 இருக்கு. அப்ப இந்த இடத்துல கோட் ரேட் என்ன எழுதலாம்? 1/2 ன்னு எழுதலாமா? என்ன எழுதலாம்? 1/2. இப்படிதான் கோட் ரேட் கண்டுபிடிக்கணும். and then பாத்தீங்க அப்படின்னா constraint length. சரியா? what is constraint length? ஏற்கனவே சொல்லிட்டேன். number of shifts which happens inside the encoder. ஒரு மெசேஜ் பிட் எத்தனை ஷிஃப்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றதா என்னது? constraint length. இப்போ நமக்கு எத்தனை ஷிஃப்ட் இருக்கு? என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? m இருக்கு, m1 இருக்கு, and then m2 இருக்கு. ரைட்டா? சோ அப்ப m என்ற வேல்யூ உள்ள வரும், அது ஒரு ஷிஃப்ட். அப்புறம் m1 ஆ மாறுது, அது ஒரு ஷிஃப்ட். and then m2 ஆ மாறுது, அது ஒரு ஷிஃப்ட். அப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் லென்த் என்னது? இதுவுமே என்னது? கேபிட்டல் K அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் K ன்னு சொல்லுவோம். அப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் லென்த் என்னது? 3. ஓகேவா? டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கோட். வாட் இஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கோட்? டைமென்ஷன் ஆஃப் தி கோட் எப்படி சொல்லுவோம்னா n, k அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். லீனியர் பிளாக்ல சொன்ன மாதிரி தான் n, k ன்னு சொல்லுவேன். ஆனா இங்க n வேற, k வேற. டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கோட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா n, k ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இப்போ இந்த முன்னாடி இந்த டயகிராம்ல n, k என்னது? 2, 1. n வேல்யூ என்னது? 2, k வேல்யூ என்னது? 1. சரியா? அப்படியே கோட் ரேட்டை மாத்தி எழுதுறேன், அவ்வளவுதான். இங்க வந்து டிவிஷன்ல இருந்துச்சு கோட் ரேட், டைமென்ஷன் அது n, k அப்படின்னு சொல்றேன். சரியா? அண்ட் தென் ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ் ரொம்ப ஈஸியானது. இது ப்ராப்ளத்துல எல்லாத்தையும் கேட்பாங்க. இதுக்கு 3 மார்க்ஸ் உண்டு. ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ் எப்படி சொல்லுவோம்னா G1, G0, G1, G2 அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. சரியா? அதாவது ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ்னா எதை சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ பாரு, இப்போ எக்ஸ் வேல்யூ இருக்கா, எக்ஸ் வேல்யூ கூட எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ். எதெல்லாம் கனெக்ட், எம்மும் கனெக்ட் ஆயிருக்கு, M1 கனெக்ட் ஆயிருக்கு, M2 கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதா என்னது? ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ். X2ல எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? M கனெக்ட் ஆயிருக்கு, M2 மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு, M1 கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றதா என்னது? ஜெனரேட்டிங் சீக்வன்ஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் when you are seeing the problems. சரியா? and then output sequence அப்படின்னு ஒன்னு இருக்கு. what is output sequence? output sequence என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்க क्वेश्चनக்கு நம்ம output sequence கண்டுபிடிக்கணும். இப்போ பாரு, இந்த क्वेश्चन என்ன இருக்கு? x1 ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அவுட்புட் x2 ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த x1 க்கு தனியா நீ அவுட்புட் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும், and then x2 க்கு தனியா அவுட்புட் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இது எல்லாத்தையும் ப்ராப்ளத்துல நான் சொல்றேன், எப்படி சொல்றேன்னு பாரு. and then இதுல வெரி இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா அவுட்புட் சீக்வென்ஸ். இந்த அவுட்புட் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்டெப் இருக்கு, 2 மெத்தட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டொமைன் அப்ரோச் அண்ட் டிரான்ஸ்ஃபர் டொமைன் அப்ரோச். ரெண்டுத்தையும் இன்னைக்கே சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அந்த டைம் டொமைன் அப்ரோச் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுவும் ரொம்ப ஈஸி தான். பட் ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டா? நான் சொல்றதை ஈஸியா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாம நீனே எழுதிடலாம். ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணி போகும்போது தான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃபா இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டா? இதுதான் சொன்னேன். உன்னுடைய கொஸ்டின்ல டிட்டர்மைன் அவுட்புட் சீக்வென்ஸ்னு கொடுத்தாவே நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஸ்டெப், இந்த உனக்கு ரெண்டுத்துல எது ஈஸியா இருக்கும் அதை நீ போடலாம். இப்போ கொஸ்டின்ல அவுட்புட் சீக்வென்ஸ், டிட்டர்மைன் அவுட்புட் சீக்வென்ஸ் யூசிங் டைம் டொமைன் அப்ரோச்னு கேட்டா இதான் போடணும். டிரான்ஸ்ஃபர் டொமைன் அப்ரோச்னு கேட்டா இதான் போடணும். சரியா? now we'll see the problems. so the problems பார்க்கிறதுக்கு முன்னாடி டைம் டொமைன் அப்ரோச் உடைய ஃபார்முலா என்னன்னு பாரு. டைம் டொமைன் அப்ரோச் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, கவனி, x1 is equal to, அதாவது x1 x2ன்றது அவுட்புட். சரியா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா xi of 1 summation of L is equal to 0 to m. சரியா? and similarly g is equal L is equal g of L of 1 and then mi minus L அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நல்லா கவனி, இந்த ஃபார்முலாவை நீ ப்ராப்ளத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரியா? இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம கூட நீ சால்வ் பண்ணலாம். நான் சம் சொல்லும் போது சொல்றேன். இது வந்து x1 x2 x3 எது வேணா போலாம். ஆனா என்ன வரும்? சேம் ஃபார்முலா தான். மேல இருக்க இந்த 1 2 மட்டும் தான் மாறும். அப்புறம் என்ன அர்த்தம்? இது வந்து அவுட்புட் 1க்கு ஈக்குவேஷன், இது வந்து அவுட்புட் 2க்கான ஈக்குவேஷன். இப்போ x3 ன்னு ஒன்னு எழுதுற क्वेश्चनல உனக்கு x3 வரலாம். x3 வந்து என்ன வரும்? இந்த 2 3 ஆகும், அவ்வளவுதான். இந்த 3 ஆகும். சரியா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம கொடுத்திருக்க சம்ல m வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை வச்சு இதை ஃபுல்லா சால்வ் பண்ணலாம். L ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. L ன்னு வேல்யூ என்னது? L is equal to 0 ல இருந்து m வரைக்கும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன 0ல ஸ்டார்ட் பண்ணனும். 1 2 3 அப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். புரியுதா? ரைட்டா? ரைட். இப்போ கவனி, இதுதான் ப்ராப்ளம். சரியா? क्वेश्चनல டயகிராம் கொடுப்பாங்க.
ஏதாவது ஒரு என்கோடர் டயக்ராம் கொடுப்பாங்க. என்கோடர் டயக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி we have to determine all these things. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? டைமென்ஷன் ஆஃப் தி கோட் ரேட், கன்ஸ்ட்ரெயின் லெந்த், ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் அண்ட் as well as அவுட்புட் சீக்வென்ஸ். இதான் பாரு அவுட்புட் சீக்வென்ஸ். இதான் அவுட்புட் சீக்வென்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவுட்புட் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கோட் என்ன சார்? நல்ல கவனி. இந்த டயக்ராமை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு புரியுற மாதிரி வரைஞ்சுக்கோ. எப்படி வரையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன எல்லாம் இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு, இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு, இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரைட்டா? அப்ப என்ன இருக்கு? M கனெக்ட் ஆயிருக்கு, M1 கனெக்ட் ஆயிருக்கு, M2 கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? M1 M2 மூணுமே கனெக்ட் ஆயிருக்கா? சரியா? அப்ப நான் அதுக்கு ஏத்த மாதிரி டயகிராம் வரையலாமா? டயகிராம் வரையல. I'll just tell you how to draw. இப்போ இந்த டயகிராம் உனக்கு பார்க்கிறதுக்கு கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணலாம்? டயகிராமை மாத்தி வரைஞ்சுக்கோ. என்ன பண்ணலாம்? M இருக்கு, M1 இருக்கு, M2 இருக்கு. இது என்னது? M இருக்கு, M1 இருக்கு, and then என்ன இருக்கு? M2 இருக்கு. M1 M2 இருக்கு. சோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரு எத்தனை அவுட்புட் இருக்கு? ரெண்டு அவுட்புட் இருக்கு. மேல ஒரு அவுட்புட் இருக்கு, கீழ ஒரு அவுட்புட் இருக்கு. நான் இது வேணா எடுத்துக்கிறேன். இதை வந்து X1 ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்றேன்? X2 ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? இதை வந்து என்ன பண்றேன்? X1 X2 ன்னு எடுத்துக்கிறேன். X1 எது கூட எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாரு. M கூட கனெக்ட் ஆயிருக்கா? ரைட்டு. M கூட கனெக்ட் ஆயிருக்கு, M1 கூட கனெக்ட் ஆயிருக்கு, and then M2 கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப சிம்பிளா நீ வரைஞ்சிடலாமா? சரியா? M1 and then M2. இததான் நான் என்ன சொல்றேன்? X1 அப்படின்னு சொல்றேன். சரியா? அடுத்து X2 என்னது? M கூட கனெக்ட் ஆயிருக்கு, and then M2 கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு, M1 கூட இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? M கூட கனெக்ட் ஆயிருக்கு, M2 கூட கனெக்ட் ஆயிருக்கு, and then X2. இப்படி நீ வரைஞ்சிட்டேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். புரியுதா? புரியுதா இல்லையா? ரைட்டா? சோ எப்படி என்கோட டயகிராம் வரையணும்னு புரியுதா? ரைட்டா? சோ இப்ப நல்லா கவனி. இதுல இருந்து நீ என்ன பண்ணலாம்? இந்த மூணுக்கு நீ ஈஸியா எழுதிடலாம். கரெக்டா? டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கோட் என்னது? n, k. எப்பவுமே k வேல்யூ என்ன சொல்லிருக்கேன்? கன்வல்யூஷன் கோடுக்கு k வேல்யூ என்னது? இஸ் ஈக்குவல் டு 1 தான். எப்பவுமே என்னது? 1 தான். ஓகேவா? அதே மாதிரியே அவுட்புட் என்னது? எத்தனை அவுட்புட் இருக்கோ அதான் வந்து n வேல்யூ. n வேல்யூ என்னது? எத்தனை அவுட்புட் பிட்ஸ் இருக்கு? n இங்க இந்த क्वेश्चनல 2 X1 இருக்கு and then X2 இருக்கு. சரி? அப்ப n வேல்யூ என்னது? 2. அப்ப டைமென்ஷன் ஆஃப் தி கோட் என்னது? n, k. that is 2, 1. கோட் ரேட் என்னது? k by n. அப்ப என்னது? 1/2. கன்ஸ்ட்ரெயின் லென்த் என்னது? இங்கேயும் 3 தான். ஏன் அது? M1 M2 M3. நல்லா கவனி. இப்பதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்னது? டைமென்ஷன் ஆஃப் தி k என்னது? n, k 2, 1. r is equal to என்னது? k by n 1/2. and then கன்ஸ்ட்ரெயின் லென்த் என்னது? மொத்தம் 3 சக்சஸிவ் ஷிஃப்ட்ஸ் இருக்கு. அதனால k is equal to 3. புரியுதா? இது வரைக்கும் நீ ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் நீ ஈஸியா போடலாம். சரியா? சோ அது பாக்குறதுக்கு முன்னாடி I'll tell you சார் எதுக்கு சார் இந்த கோட் ரேட் கன்ஸ்ட்ரெயின் லென்த் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. क्वेश्चन இவ்வளவு ஈஸியா டயகிராம் கொடுத்து உனக்கு கேட்க மாட்டாங்க. ஒன்னையே டயகிராம் வரைய சொல்லுவாங்க. எப்படி வரைய சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चனை எப்படி கேட்கலாம்னு சொல்றேன் பாரு. இதே क्वेश्चனை வேற எப்படி கேட்கலாம்னு சொல்றேன் பாரு. இங்க பாரு. கன்ஸ்ட்ரக்ட் a convolution encoder with a rate efficiency, code rate efficiency 1/2, constraint length 3. சரியா? The connection from the shift register are described in the following equation. நல்லா புரிஞ்சுக்க. என்ன கொடுத்திருக்கான்னு பாரு. ஒன்ன டயகிராம் அவனே வரைய சொல்றான். அதே டயகிராமை இங்க என்ன பண்ணிருக்கான்? நீ என்ன பண்ண போற அப்படின்னா இந்த क्वेश्चனுக்கு தகுந்த வரைய போற. r is equal to என்னது? 1/2. இதுல இருந்து நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ரெண்டு அவுட்புட் இருக்கு. தெரிஞ்சுச்சா? அப்போ ரெண்டு அவுட்புட் இருக்கு. அதே மாதிரியே இங்க என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரெயின் லென்த் 3 இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ m எத்தனை இருக்கும்? m இருக்கும், M1 இருக்கும், M2 இருக்கும். That is how you have to understand. அதுக்கேத்த மாதிரி நீயே டயகிராம வரைய வேண்டியதுதான். சரியா? M1 M2 கோட் ரேட் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப ரெண்டு அவுட்புட் இருக்கு. X1 ன்னு இருக்கும் and then X2 ன்னு இருக்கும். சரியா? இப்போ நல்லா கவனி. क्वेश्चनல இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸோ இல்ல ஜெனரேட்டிங் சீக்வென்ஸோ கொடுத்திருந்தாங்கன்னா அந்த காம்பினேஷனுக்கு நீ வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் G1 இப்படியும் கொடுக்கலாம். சரியா? 1 1 1 அப்படின்னு கொடுக்கலாம். G2 1 1 0 இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி கேட்டாலும் சரி இல்ல இப்படி கொடுத்தாலும் சரி क्वेश्चन நீயா வரையும் போது என்ன பண்ணும்? இந்த காம்பினேஷனுக்கு வரைவ. நிறைய ப்ராப்ளத்துல இதுவே கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த G வேல்யூவே கொடுக்காம வெறும் இது மட்டும் கொடுத்தாங்கன்னா நீயே எது வேணா வரைஞ்சிக்கலாம். சரியா? நீனே எந்த காம்பினேஷன்ல வேணா வரைஞ்சிக்கலாம். புரியுதா? இப்போ இந்த क्वेश्चनல என்ன பண்ணிருக்காங்க? அவனே கொடுத்திருக்கான். அப்ப என்ன பண்ணுவ? இத மூணுத்தையும் கம்பைன் பண்ணா X1, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்னது? X2. அங்க கொடுத்தா அதே தான். சரி, இங்க தப்பா வந்துருங்க.
2 ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சுக்கோ. ரைட்டா? அதே கொஸ்டின் தான். இப்போ பாரு, இதே ப்ராப்ளம் தான். டயக்ராம் கொடுத்தா உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா வந்து கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். என்னது, வெறும் கோர் ரேட் அண்ட் as well as constraintல வந்து நீயே டயக்ராம் வரையன்னு சொல்லலாம். சரியா? இப்போ இதே கொஸ்டினை வேற மாதிரி எப்படி கேட்கலாம்னு பாரு. இந்த மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி கேட்கலாம்? 2,1 கன்வல்யூஷன் என்கோடர். அப்ப என்ன அர்த்தம்? 2,1 கன்வல்யூஷன் என்கோடர் என்ன அர்த்தம்? ரெண்டு அவுட்புட் இருக்கு, ஒரு இன்புட் இருக்கு. புரிஞ்சுச்சா? கன்ஸ்ட்ரெயின் லென்த் வந்து 6 அப்படின்னு கொடுத்திருக்கான். கன்ஸ்ட்ரெயின் 6 என்னது? M1 M2 M3 M4 M5 வரைக்கும் வரணும். சரியா? இப்போ இங்க 3 ன்னு சொல்ற. அப்ப என்னது? M M1 M2. இங்க என்ன இருக்கு? கன்ஸ்ட்ரெயின் லென்த் வந்து 6 வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன வரும்? M M1 M5 வரைக்கும் வரும். புரியுதா? மத்தபடி எப்படி வரையணும்லாம் இங்க கண்டிஷன் கொடுக்கல. சோ நீயே எப்படி வேணா காம்பினேஷன் எடுத்துக்கலாம். சரியா? நீயே எப்படி வேணா காம்பினேஷன் எடுத்துக்கலாம். புரியுதாமா? இது வரைக்கும் புரியுதா? ரெஸ்பாண்ட் பண்ணு. சோ அப்ப கொடுத்திருக்க क्वेश्चनல புரியுதா? டவுட்ஸ் இருக்கா? ரைட். சோ இப்ப கொடுத்திருக்க क्वेश्चन என்ன பண்ணிருக்கேன்? டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கோட் கண்டுபிடிச்சிருக்கேன், கோட் ரேட் கண்டுபிடிச்சிருக்கேன், and then constraint length கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் அண்ட் அவுட்புட் சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஓவர் கவுனிங் கிளாஸ் கன்ஸ்ட்ரெயின் ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி ஈஸி. என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க? இப்போ பாரு, நம்மளுக்கு என்ன இருக்கு? x1 வேல்யூல என்ன இருக்கு? 111 எல்லாமே கனெக்ட் ஆயிருந்துச்சா? x1 அதாவது m m1 m2 எல்லாமே கனெக்ட் ஆயிருந்துச்சா? சரியா? அதே மாதிரி x2 வேல்யூல என்ன கனெக்ட் ஆயிருந்துச்சு? m m2 மட்டும் கனெக்ட் ஆயிருந்துச்சா? அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ்னு சொல்றேன். சரியா? ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் என்னது? gi(1). அதாவது 1ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் அவுட்புட்டுக்கு நான் எழுதுறேன். x1 என்னது? மூணுமே கனெக்ட் ஆயிருக்கு, அதனால 111 ன்னு போடுறேன். அதுல ரெஸ்பாண்ட் பண்றேன். g0(1). இதுல இது g0, இது g1, இது வந்து என்னது? g2. சரியா? அதான் இங்க தனித்தனியா எழுதுறேன். g0(1) 1 represents m is connected. m வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்து g1 1 represents m2 is connected. g2 1 represents m2 is connected. புரியுதா? சரியா? x ல எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, எதெல்லாம் கனெக்ட் ஆகல அப்படின்றத மட்டும் சொல்றேன். அதுதான் ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ். this is very important to determine the output sequence. சரியா? இப்போ கவனி. அதே மாதிரியே செகண்ட் அவுட்புட்டுக்கு பாரு. 1 0 1 1 represents m is connected, 0 represents m1 is not connected, 1 represents m2 is connected. புரியுதா? ரைட்டா? சோ அப்ப ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் கேட்டா क्वेश्चनல எது கனெக்ட் ஆயிருக்கு, எது கனெக்ட் ஆகல அப்படின்னு தனித்தனியா எழுதுதான் ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ். அதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும். gi(1) gi(2) சொல்லிட்டு எது கனெக்ட் ஆயிருக்கோ அதை ரெப்ரசன்ட் பண்றது தான் ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ். இதை நீ வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். இதுக்கு 2 to 3 மார்க்ஸ் உண்டு. சரியா? மெயின் இம்பார்ட்டண்டா இப்ப நீ பார்க்க போறது என்ன அப்படின்னா என்னது? அவுட்புட் சீக்வென்ஸ். சரியா? அவுட்புட் சீக்வென்ஸ் உடைய ஃபார்முலா உனக்கு தெரியும். சரியா? ஃபார்முலா என்னது? இதுதான் அவுட்புட் சீக்வென்ஸ் உடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தெரியும். நீ ஃபார்முலால ஒண்ணா சப்ஸ்டிட் பண்றதுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உனக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அவுட்புட் சீக்வென்ஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. பாரு, இவனே ஒரு வேல்யூ கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 10011 அப்படின்னு கொடுத்திருக்கான். என்னது? 10011. இப்போ m வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து என்னது? இது வந்து m0, இது வந்து என்னது? m0, இது வந்து m1, இது வந்து m2, இது வந்து m3, and this is m4. புரியுதா? ரைட்டா? அப்ப क्वेश्चनல m வேல்யூ கொடுத்திருக்கான். அதுல இருந்து m0 என்ன, m1 என்ன, m2 என்ன, m3 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி போட முடிஞ்சா போடு. ஃபார்முலால நீ ஒரு தடவை நீ ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணனா உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு எல் வேல்யூ என்ன, i மைனஸ் எல்னா என்ன அப்படின்னு போடுறதுக்கு உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். சரியா? நீ ஆனா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டதால போடலாம். ஓகேவா? ஆனா இப்ப நான் சொல்ற மெத்தட ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா i வேல்யூ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். क्वेश्चनல ப்ராப்ளம்லயே கொடுத்திருப்பான் xi. ஃபார்முலா பாரு, xi அப்படின்னு கொடுத்திருப்பேன். இங்க பாரு ஃபார்முலா பாரு. ஃபார்முலா என்ன கொடுத்திருக்கேன் பாரு, xi of 1. சரியா? அதே மாதிரி gl i-1. சரியா? அப்ப இதே மாதிரி இங்க என்னது? i and then i minus l gl அப்படின்னு சொல்லிருப்பேன். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ எப்படி சால்வ் பண்ணனும்னா i is equal to 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும். சரியா? நீ ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் போடு, இல்ல இப்ப நான் சொல்ற மெத்தட ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இந்த மெத்தட் படி என்ன அர்த்தம் அப்படி பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் i is equal to 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. சரியா? இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு கண்டிஷன். g வேல்யூ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எப்படி? இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். g வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சரியா? அண்ட் m வேல்யூ
என்ன ஆகணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஜி வேல்யூ என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். எம் வேல்யூ என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை ஞாபகம் வச்சு ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெத்தட். சரியா? அண்ட் தென் ஜி வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 0 1 2 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எம் வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஐ வேல்யூ என்னவோ அதுதான் ஸ்டார்ட், அதுல தான் எம் வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ 0வா இருந்துச்சுன்னா எம் வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்தனவா இருக்கும், 0வா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இஸ் 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எம் வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ரெண்டு கண்டிஷன் தான். என்னது, ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், எம் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். அண்ட் தென் ஜி வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகணும், 0 1 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். எம் வேல்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகணும், ஐல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த கண்டிஷன் புரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப பாரு, i is equal to 0. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த வேல்யூ எம் வேல்யூ கொடுத்துருக்காங்களா. சரியா? அந்த வேல்யூவை எழுதிக்கோ ஃபர்ஸ்ட். அதுல இருந்து உனக்கு என்ன M1 M2 M3. சரியா? ஒன் 0 0 1 1 1 0 0 1 1. நல்லா புரிஞ்சுக்கோ. எம் வேல்யூ என்னது, 1 0 0 1 1. சரியா? இதுதான் எம் வேல்யூ. சார் இதுல இருந்து நான் எப்படி சார் எழுதணும், இப்போ M0 இது, M1 இது, M2 இது, M3 இது, M4 இது. சரியா? i is equal to 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ xi இங்க என்ன ஃபார்முலா. சரியா? xi நாவே என்னது, i வேல்யூ என்னது 0 of 1. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், எல்லா ப்ராப்ளத்திலுமே என்னது ஃபார்முலா என்னது, வெறும் ஜியும் எம்மும் தான் இருக்கும் ஃபார்முலால. ஓகேவா? மேல வந்து 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அவுட்புட் 1க்கு எழுதுற, என்ன எழுதுற, x1க்கு எழுதுற, அடுத்தது x2க்கு எழுதுவ, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவ. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட்க்கு எழுதுறேன், x1 அவுட்புட் எழுதுறேன். இப்போ பாரு, i is equal to 0 போடுறேன், x0 of 1. அப்ப என்ன சொல்லியிருக்கேன், g வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 0 m வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், m வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், i வேல்யூ என்னவோ அதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். i is equal to 0. புரியுதா? ரைட்டா? இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா எம் வேல்யூ டிக்ரீஸ் ஆயிட்டே போகணும்னு சொன்னா இதுக்கப்புறம் டிக்ரீஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிருக்கேன், i is equal to 0க்கு ஒன்னே ஒன்று தான் வரும், g0 of 1 is equal to m01. இப்போ g01 வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும், என்னது, ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. என்னது, 111. இது 111. g0 of 2 என்னது, சாரி g2 ஓட என்னது 101. இப்ப பாரு, g0 of 1க்கு என்னது 1. சரியா? அடுத்து என்னது, m0 ஓட வேல்யூ என்னது 1. அப்போ 1 into 1 என்னது 1. புரியுதா? அடுத்து என்ன பண்றேன், i is equal to 1 ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். சரியா? i is equal to 1 ன்னு போட்டா என்ன வரும், x1. சரியா? g எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். m எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், m எதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், i வேல்யூ என்னவோ அதுல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ m1. அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணணும், g வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், g1. சரியா? m வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணணும், m0. இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ரைட்டா? m0 வேல்யூ. ஓகேவா? அடுத்து பாரு, இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. g1 of 1 ஓட வேல்யூ என்னது 1. சரியா? சாரி, g0 of 1 ஓட வேல்யூ என்னது 1. m1 ஓட வேல்யூ என்னது 0. சரியா? அடுத்தது g1 of 1 ஓட வேல்யூ என்னது 1. அடுத்தது m0 ஓட வேல்யூ என்னது 1. சோ அப்போ 1 into இங்க என்ன வரும், 1 into 0 1. சாரி, 1 into 0 0, 1 into 1 1. அப்ப என்னது 1. i is equal to 1க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, 1 ன்னு வந்திருக்கு. அண்ட் சிமிலர்லி i is equal to 2 போடு. i is equal to 2 என்ன சொல்லிருக்கேன், ஃபர்ஸ்ட் எடுத்தனே நல்லா கவனி, g வேல்யூ என்ன பண்ணும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன். g0 g1 g2. சரியா? m வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிருக்கேன், 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா i வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 and then டிக்ரீஸ் ஆகணும்னு சொல்லிருக்கேன், m1 m0. புரியுதா? இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. சரியா? 1 0. இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு 1 0. and then இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு 1 1. சரியா? இப்போ பாரு, இது 0, இதுவும் 0, இது 1. that is equal to 1. சரி, இந்த மாதிரி எவ்வளவு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனி, i is equal to 3 போடு. எப்ப ஸ்டாப் பண்ணணும் நான் சொல்றேன். சரியா? i is equal to 3 போடு. 3 போட்டா என்ன பண்றோம், அதே மாதிரி தான் 0 1 2. சரியா? அப்போ m is equal to 3 2 1. சரியா? அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. இப்போ நல்லா கவனி, i is equal to 4. i is equal to 4க்கு வரும். சரியா? i is equal to 4 என்னது 0 1 2. சரியா? and then நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல m1 ஓட ஸ்டாப் பண்ணிருப்பேன். ஏன் m0 எழுதல, ஏன் m0 எழுதலனா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், g0 gல 3 வேல்யூ தான் இருக்கும். என்ன இருக்கும், g01 g01 g0 இது g0 g1 g2 3 வேல்யூ தான் இருக்கும். அதனால தான் g2 க்கு அப்புறம் எழுத மாட்டேன். புரியுதா இல்லையா?
ஸோ G2 மேல எழுத முடியாது, ஏன்னா வேல்யூவே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே M4 பாரு, I is equal to 4 ஸ்டார்ட் பண்ணனா அதே மாதிரி தான் G0, G1, G2, M4, M3, M2. சரியா? அதுக்கு வேல்யூ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா 0ன்னு வந்துடும். இப்போ கொஸ்டின் எடுத்து பாரு, உனக்கு என்ன இருக்கு? M0, M1, M2, M3, M4 வரைக்கும் இருக்கு. M4 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ எப்போ ஸ்டாப் பண்ணணும் இது அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா கவனி. இப்போ I is equal to 5ன்னு போடுறேன். I is equal to 5ன்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? M5, M4, M3. சரியா? ஏன்னா G1, G0, G1, G2 தான் ஸ்டாப் பண்ணுவேன். ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல பாரு, M5க்கு வேல்யூவே நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது ஃபுல்லாவே என்னது கிடையாது, இந்த டேர்மே கிடையாது, வெறும் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த டேர்முக்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி 0ன்னு போடுவேன். சரியா? அடுத்தது I is equal to 6ன்னு போடுறேன். I is equal to 6ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? M6, M5. இது ரெண்டுத்துக்குமே வேல்யூ கிடையாது. என்னது? இது ரெண்டுத்துக்குமே வேல்யூ கிடையாது, இதுக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கும். கரெக்டா? G2க்கு மட்டும் தான் வேல்யூ தெரியும், and M4க்கு மட்டும் தான் வேல்யூ. இப்போ அடுத்து I is equal to 7ன்னு போட்டா என்ன ஆகும்? I is equal to 7 போட்டா என்ன ஆகும்? இந்த இடத்துல 7 இருக்கும், 7 இருக்கும், இந்த இடத்துல 6 இருக்கும், இந்த இடத்துல 5 இருக்கும். மூணுத்துக்குமே வேல்யூ இல்லாத போகும். இந்த ஸ்டெப் வர வரைக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா I வேல்யூவை கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கு, அடுத்த ஸ்டெப்ல அதுவுமே வராது. அதனால I வேல்யூவை நான் ஸ்டாப் பண்றேன். புரியுதா இல்லையா? உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீ திருப்பி ஒரு தடவை பாரு, உனக்கு கிளீனா புரியும். சரியா? ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டா உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, G வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், M வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, G வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், M வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மத்தபடி ஃபார்முலால கொடுத்த மாதிரி G M தான், பிளஸ் போட்டு நீ ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? சோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா I is equal to 0ன்னு போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். 6க்கு அப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா அடுத்தது பண்ண முடியாது, எல்லாமே வேல்யூஸ் வந்துடும். இப்போ அந்த வேல்யூ எடுத்து எழுதலாமா? X1 நீ கண்டுபிடிச்சியா? அதோட வேல்யூ என்னது பாரு, 41001. சரியா? மொத்தம் 4, கவனி, மொத்தம் 4 1 வந்திருக்கு, 4 1 வந்திருக்கு. 1 2 1 தனித்தனியா எழுதுறேன். 4 1 2 0 1, ஒரு 1 விட்டுருக்காங்க. சரியா? 4 1 001. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்க? X1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்க, நல்லா புரிஞ்சுக்கோ. X1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? X2 கண்டுபிடிக்கணும், அதாவது செகண்ட் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் அவுட்புட்க்கு என்ன வேல்யூ இருக்கு? அதேதான், ஜெனடிக் சீக்வென்ஸ் என்னது? 101. என்னது? 101. M வேல்யூ அதேதான், ஆனா ஜெனடிக் சீக்வென்ஸ் மட்டும் என்னது மாறும். அப்ப அதே மாதிரி எழுதலாமா? சரியா? அதே மாதிரி தான் I is equal to 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி I is equal to 6 வரைக்கும் கண்டுபிடிப்பேன். சரியா? கண்டுபிடிச்சா என்ன வருது? X2 வேல்யூ வந்துருச்சா? சரியா? இப்பதான் என்ன பண்ணணும்? அவுட்புட் சீக்வென்ஸ் எழுதணும். அவுட்புட் சீக்வென்ஸ் எப்படி எழுதுதா பாரு. X1 வேல்யூ என்னது? What is X1 வேல்யூ? X1 வேல்யூ is 1 1 1 1 0 0 1. இதான் வந்து X1 வேல்யூ. இப்போ நீ கண்டுபிடிச்சது என்னது? X2 வேல்யூ. இதான் X2 வேல்யூ. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும் பாரு. இந்த 1 கம்பைன் பண்ணுவேன், இந்த 1 இந்த 0 கம்பைன் பண்ணுவேன், இந்த 1 கம்பைன் பண்ணுவேன். அதுதான் வந்து அவுட்புட் சீக்வென்ஸ் ஃபுல்லா எழுதணும் பாரு. 1 1. சரியா? 1 1 1 0 1 1 1 1 0 1 0 1 1 1. இந்த அவுட்புட் X1 அவுட்புட், X2 அவுட்புட், X1 அவுட்புட், X2 அவுட்புட் சேர்த்து எழுதுறது தான் அவுட்புட் சீக்வென்ஸ். புரியுதா? டவுட்ஸ் இருக்கா இதுல? அப்ப அவுட்புட் சீக்வென்ஸ்ல இப்ப நீ பார்த்தது என்னன்னா டைம் டொமைன் அப்ரோச். டிரான்ஸ்ஃபர் டொமைன் அப்ரோச் டைம் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் டொமைன் அப்ரோச் நான் அடுத்த கிளாஸ் நடத்துறேன். சரியா? டிரான்ஸ்ஃபர் டொமைன் அப்ரோச் இந்த மாதிரி இருக்காது, நீ ரொம்ப சிம்பிளாவே சால்வ் பண்ணலாம். சரியா? பட் ஆனா இதுவுமே சிம்பிள் தான், நீ போட்டு பார்த்தனா உனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சரியா? சோ ஒன்ஸ் அகைன் இத மட்டும் திருப்பியும் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்றேன். சோ கோட் வெக்டர், சாரி கோட் ரேட், டைமென்ஷன், இது எல்லாமே நீ ஈஸியா டயகிராம் வச்சே போட்டுடலாம். டயகிராம் வந்து கொடுக்கலனாலும் கொஸ்டின்ல கோட் ரேட், எஃபிஷியன்சின்னு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? டயகிராம் வரைய முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அடுத்து ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் எதெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ்னு சொல்றேன். ஆனா ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். 111 101 எதை கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த நம்பர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜெனரேட்டிங் சீக்வென்ஸ் என்னன்னு தெரியும், எம் சீக்வென்ஸ் என்னன்னு தெரியும்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் சீக்வென்ஸ்ல எத்தனை அவுட்புட் கொடுத்திருக்காங்களோ அத்தனை அவுட்புட்டுக்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? சீக்வென்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தனே I is equal to 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். I is equal to 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா என்ன அவுட்புட் வருது? 1க்கு என்ன வருது? 2க்கு என்ன வருது? சரியா? 3 4 5 6 வரைக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரியே எத்தனை அவுட்புட் கொடுத்தாங்களோ அத்தனை அவுட்புட் கண்டுபிடிக்கிறேன். எல்லா அவுட்புட்டையும் என்ன பண்றேன் அப்படின்னு கம்பைன் பண்ணி எழுதுறதுதான் அது அவுட்புட் சீக்வென்ஸ். சரியா? அண்ட் இதுல மெயின் விஷயம் என்னன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, G value should increase, M value should decrease. சரியா? and G value should start with 0 and M value should start with I value. Right? That's all. So you'll see
the transfer domain approach in next class. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ இதெல்லாம் புரியல சார், இந்த ஃபார்முலா எனக்கு புரியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. Otherwise we will see in continue next class. Right? Any doubts students? Thank you students. Thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.